அஸ்திவாரமே இல்லாம மேலிருந்து கீழ் நோக்கி கட்டப்பட்ட ஒரு கோயில்ல தாங்க நம்ம இன்னைக்கு இருக்கோம். மலை மேல இருந்து நம்ம கீழே பாக்குற அந்த கோவில் ஒரு குடவர கோயிலுங்க. அதுல 4 அடி உயரத்துல இருக்கிற முருகர் மேற்க பார்த்தோம், வள்ளி தெற்க பார்த்தோம், தீவான வடக்கு பார்த்துமா நமக்கு அருள் தர்றாங்க. 3000 வருஷம் பழமையான சமண படுகைகளும் அதனோட சிற்பங்களையும் நம்ம பார்க்க முடியும். மலை உச்சிக்கு நம்ம பயணிச்சு போகும்போது அவ்வளவு அருமையான காத்தும், மலை மேல இருந்து நம்ம அந்த ஊர் ஃபுல்லாவுமே ஒரு 360 டிகிரி வியூல பார்க்க முடியுங்க. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற கழுகுமலை அப்படிங்கிற ஒரு ஊரில் தாங்க இருக்கோம். இங்கே கழுகாசலமூர்த்தி அப்படின்னு ஒரு முருகர் கோயில் இருக்குது. இப்போ வேட்டுவன் கோயில்னு இங்கே ஒரு மலை கோயில் இருக்குது. சமண படுக்கைகள்லாம் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. வாங்க எப்படி என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்மளோட இன்றைய பயணத்தில் நம்ம முதல்ல வர இடம் கழுகுமலை. இந்த கழுகுமலையோட மிகச்சிறப்பான அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மலையவே குடஞ்சு கோயிலை மலைக்கு கீழே அமைச்சிருக்காங்க. ஆமாங்க, இது ஒரு குடவர கோயில். மலை தான் இந்த கோயிலுக்கு கோபுரமாகவே இருக்கிறத கூட நீங்கள் பார்க்க முடியும். இந்த கோவிலை நீங்கள் கிரிவலம் வரணும்னா மலையை சுற்றி வந்தாதான் முடியுங்க. ஒரு அருமையான கோவில் தான் சொல்லணும். இருக்கிற அந்த மண்டபங்கள் எல்லாம் பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்குது. தூண்கள்லாம் பாருங்கள், அவ்வளோ நுணுக்கமாக பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு குடவர கோயில் இருக்கிறதுக்கான ஒரு சிறப்பான விஷயங்களை நம்ம இந்த கோயிலில் போகும்போது நம்ம உண்மையாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. இந்த கோயில் இருக்கிற முருகர் கழுகாசலமூர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இங்கே அவர் ராஜபோகமாக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு முகம் 6 கரங்களோட தன்னோட இடது காலை மயிலோட கழுத்துலையும் வலது காலை தொங்க விட்டும் கையில் கதிர்வேலோட கம்பீரமாக காட்சி தராருங்க. நம்ம கிட்டத்தட்ட பக்கத்திலேயே போய் முருகரை பார்க்குற மாதிரி தான் இந்த கோயிலில் இருக்குங்க. இந்த கோவிலில் சிவபெருமான் இருக்காருங்க. முருகருக்கு ஒரு தனி பள்ளி அறையும் சிவபெருமானுக்கு ஒரு தனி பள்ளி அறையும் அமைஞ்சிருக்கிறது இந்த கோயிலோட ஒரு சிறப்பான விஷயம்னு சொல்லலாங்க. கழுகாசலமூர்த்தி கோவிலிருந்து நம்ம வெளியில் வரும்போது ரைட் சைட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நம்ம தாண்டி வரும்போதுங்க நம்ம போகிற இடம் வேட்டுவன் கோவில். தமிழ்நாட்டிலேயே அஸ்திவாரம் இல்லாமல் மேலிருந்து கீழே வழியாக இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. சரி வாங்க இந்த கோயிலுக்கு போய் நம்ம எப்படி கட்டியிருக்காங்க என்ன அப்படிங்கிறத நம்ம இனிமே பார்க்க போகிறோம். நம்ம இந்த வேட்டுவன் கோயில் போறதுக்கு கொஞ்சம் தூரம் நம்ம அந்த பாறை மலையில் அப்படியே மேலே நடக்குங்க. தொல்லியல் துறையால் தான் இந்த வேட்டுவன் கோயில் அப்புறம் சமண படுக்கைகள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு. இப்போ அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு. கிபி 8ஆம் நூற்றாண்டு தான் இந்த கோயிலை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் கட்ட தொடங்கியும் முல்லாவே முடிக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க. இந்த கழுகுமலையோட அந்த காலத்து பேர் அரைமலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
நம்ம ஓரளவுக்காவது கொஞ்சம் தூரம் அப்படியே நம்ம ஏறி ஏறி நீட்டா அங்கங்கே அப்படியே படிக்கட்டுகள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற கோயிலை வந்து தென்னிந்தியாவோட எல்லோரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்தில் இருக்கிற கைலாஷ்நாதர் கோயில், அப்புறம் எல்லோரா கோயில் மாதிரியே வந்து நம்ம இப்போ பார்க்க போகிற கழுகுமலையில் இருக்கிற வெட்டுவன் கோயிலுமே இருந்திருக்குங்க. அதனால தான் வந்து இது தென்னிந்தியாவோட எல்லோரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க இது எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஒரு 5-10 நிமிஷத்துலேயே நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டுங்க. அந்த இடத்த பற்றின வரலாற்று குறிப்புமே இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்குது. தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கோயிலில் அப்படி என்னதான் சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. உங்களுக்கு தெரிஞ்சதான், பொதுவாக அஸ்திவாரம் இல்லாமல் எந்த கோயிலுமே இருக்காது. ஆனால் இந்த கோயில் பாருங்க, மேலிருந்து அப்படியே கீழே கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அஸ்திவாரமே கிடையாது. அதே மாதிரி பா வடிவத்தில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், பா வடிவில் 7.5 மீட்டர் ஆழத்துக்கு அப்படியே சதுரமாக வெட்டி எடுத்து அதனோட நடுப்பகுதியை வந்து கலசமாக வச்சு சிகரம், தலை, கூரை, பின் சுவர்கள் எல்லாமே வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் புடையப்பட்டு அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க. சரி வாங்க நம்ம கீழே போய் அந்த கோயிலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேலும் பார்ப்போம். இந்த கோயில் இருக்கிற கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா சிலையை எல்லாமே வந்து ஒரே பாறையில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வேற எந்த செதுக்கப்பட்ட சிற்பங்களுமே வந்து இந்த கோபுரத்தில், இந்த கோவிலில் வந்து பொருத்தப்படலைங்க. அதே மாதிரி இது வந்து பார்க்கறதுக்கு அகழ்வாராய்ச்சி செஞ்சு கண்டெடுக்கப்பட்ட கோயில் மாதிரியே வந்து அமைஞ்சிருக்கிறது. அது இன்னொரு ஆச்சரியமான விஷயங்க. கோயில் அந்த பாறைகள் எல்லாம் பாருங்க, அவ்வளவு அற்புதமாக வந்து நுணுக்கமாக வேலைப்பாடுகளோடு வந்து பண்ணிக்கிறது வந்து நம்ம பார்க்க முடியுதுங்க. முதல்ல எல்லாம் வந்து சிவனை தான் வந்து முதன்மை கடவுளாக வச்சு பல வரலாறு கோயில்களை நம்ம பார்த்துருக்கோம். அதில் முக்கியமான கோயில் மகாராஷ்டிராவில் இருக்கிற கைலாஷ்நாதர் கோயில், அதை வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிக்க கோவில் தாங்க வேட்டுவன் கோயில். இந்த கோயிலில் இருக்கிற பல சிறப்புகளும் பல சிற்பங்களும் வந்து ரொம்பவே அதிசயமா இருக்குங்க. இது வந்து ஒரே பாறையில், நான் சொன்ன மாதிரி ஒரே பாறையில் குடையப்பட்ட குடைவரை கோயில். பொதுவாக வந்து குடைவரை கோயில் வந்து மலை இல்லை பாறைக்கு பக்கவாட்டில் இருந்து குடைய தொடங்குவாங்க. ஆனால் இது வந்து மேலிருந்து அப்படியே கீழே வரைக்கும் குடைஞ்சி செதுக்கியிருக்காங்க. இந்த வேட்டுவன் கோயிலில் வந்து சிகரம், கருவறை, அர்த்த மண்டபம் இது எல்லாமே இருக்குங்க. ஆனால் ஃபுல்லாக இந்த கோயிலை வந்து கட்டி முடிக்கல, மேலே மட்டும்தான் வந்து ஃபுல்லாக வந்து கட்டியிருக்காங்க. இப்போ வந்து விநாயகரை வந்து உள்ளே வச்சுருக்காங்க. பட் முன்னாடி என்ன இருந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியல. ரொம்ப பார்த்தீங்கன்னாலே தெரியும், விநாயகர் தான் உள்ளே இருக்காரு. கோபுரத்தை பார்க்க நமக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்குங்க. உமா மகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, திருமால், பிரம்மா, அதே மாதிரி யாழி, நந்தி சிலைகள், விஷ்ணு, பிரம்மா, இது எல்லாமே வந்து அந்த சிகரத்தில் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. மிருதங்கத்தோட தட்சிணாமூர்த்தியுமே வந்து நீங்கள் எந்த சிகரத்தில் வந்து பார்க்க முடியுங்க. பார்க்க அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி பலவித அமைப்புகளோட
இந்த சிகரத்துல வந்து பூத கணங்களை வந்து செதுக்கியிருக்காங்க. நிறைய வரலாற்று விஷயங்களை சொல்லிட்டே போலாங்க. ஆனா கண்டிப்பா நீங்க இந்த இடத்துக்கு போங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம ஒரு திருப்திகரமான ஒரு இடத்த பார்த்துட்டு, கலைநயத்தோட இடத்த பார்த்துட்டு, நம்ம இப்ப அடுத்த சமண படுக்கைகள் இருக்கிற இடத்துக்கு தான் நம்மளோட பயணத்தை தொடருங்க. அங்கேயும் அப்படியே பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு கோயிலும் சமண படுகைகளும் இருக்கு. வாங்க அங்க எப்படி இருக்கு என்னங்கிறது பார்ப்போம். வெட்டுவன் கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம வரும்போது முத்து வீரப்பண்ண சுவாமி, மதுரை வீரன் சாமி அப்படின்னு சின்ன சின்னதாக கோயில்கள் இருக்கு. ஆனால் இந்த கோயில்களுக்குள்ளாரையுமே பார்த்தீங்கன்னா சமணர்களோட அந்த உருவங்கள் இருக்கு. இந்த இடத்துல வந்து 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமண படுக்கைகள் இருக்கிறதா சொல்றாங்க. 100க்கும் அதிகமான சமண படுக்கைகள் வந்து இந்த இடத்துல இருக்குங்க. ஒன்னோட ஒன்று அப்படியே ஒட்டி 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 அருமையா பண்ணி வச்சிருக்காங்க. தென்னிந்தியாலேயே ஒரே இடத்துல சமண கல்வெட்டுகள் வந்து நிறைய இருக்கிற இடம் இந்த கழுகுமலை தாங்க. ரொம்ப நுணுக்கமாக பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சமணத்தில் இருக்கிற தீர்த்தக்காரங்க, யக்ஷிக, அந்த மாதிரியான சிற்பங்களை எல்லாம் வந்து இந்த இடத்துல பண்ணி வச்சிருக்காங்க. சிலதுல வந்து ஆண் பெண் 2 பேரோட தகவல் பெயருமே வந்து இருக்குது. ரொம்ப நுணுக்கமா நீட்டா வந்து இந்த இடத்துல பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்க்க ரொம்ப ஆச்சரியமாகவும் அதே சமயம் ரொம்ப புராதன தன்மையோட வந்து நீங்க அந்த நுணுக்கமா இருக்கிறத பாருங்களேன். அப்படியே அடுத்தடுத்து எவ்வளோ அழகா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. சமண படுக்கைகள் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே பாதை இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ 4வதா மலை உச்சியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கரடு முரடாக தான் பாதை இருக்குது. பட் வாங்க மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலேயுமே வந்து கைப்பிடிகள் இருக்குது. பட் இந்த இடத்துல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒன்றுமே இருக்காது. மேலே ஒரு கோவில் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த ஓம் எதுவுமே வந்து கலகாசல மூர்த்திக்கானது இருக்குது. மேலே இங்கே ஒரு தீபம் ஏற்றுற மாதிரியான ஒரு அமைப்பு ஏணி படிக்கட்டு கூட இருக்கு. சரி, இந்த கோவிலில் என்ன இருக்குன்னு பார்த்தா பிள்ளையார் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ மலையுச்சி பிள்ளையார் கோயில் கூட இதை சொல்லலாம். ஸோ கழுகு மலையில் உச்சியில் இருக்கிற விநாயகர் கோயில் தான் இருக்கும். உச்சிக்கு வந்தாச்சு. இதுதான் லாஸ்ட்டு. இந்த இடத்துல முருகருக்கான போர்டு இருக்குது, கழுகாசல மூர்த்திக்கான போர்டு. மேலேருந்து அப்படியே உங்களுக்கு கழுகுமலை ஃபுல்லாக தெரியுது. ஒரு பெரிய பாறை இருக்குது. ஊர் இந்த மலையை சுற்றி தான் ஊர். கொஞ்சம் வெயிலாக இருக்குது, பட் அதர்வைஸ் ஓகே தான். ரொம்ப பச்சையாக இல்லை. பாருங்க, சின்னதாக ஒரு இழந்த மரம் இருக்குது. இழந்த காய்கள் கூட இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, கிளம்ப வேண்டியது தான். கீழே மலை விட்டு இறங்கலாம். கழுகுமலை மலை உச்சியிலேருந்து பார்க்கும்போதுங்க, மேலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கழுகாசல மூர்த்தி தெரியுறாரு. அதாவது அவரோட கோயில் தெரியுது. அப்படியே பக்கத்துலேயே ஒரு ரொம்ப அழகான ஒரு தெப்பக்குளம் தெரியுது பாருங்க. கோயில் வந்து இங்கே இருக்குது. நம்ம இப்படியே போய் அங்கே கொஞ்சம் வழி இருக்கும், அந்த இடத்துலேருந்து வரணும். கழுகுமலை பயணம் வந்து நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துதுங்க. ஒன்றும் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய இந்த மாதிரி இடங்கள் இருக்குது. முதல்ல நம்ம நாட்டில் இருக்கிறத பார்ப்போம், அப்புறமா வெளிநாடுகளுக்கு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற வீடியோஸும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.